நம்ம வெல்கம் பேக் டு TN23 குமார். இப்போ நம்ம ஒரு பாஸ்தா செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் வந்து பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, இந்த ஸ்டார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா நம்ம இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இன்னும் தக்காளி எல்லாம் போடணும். இப்போ இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இல்லைன்னா 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இதில் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இது வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பவுல் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த 1 பவுல் பாஸ்தாவுக்கு இதுலேயே 2 பவுல் தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு Twenty minutes later. No,
பண்ணுங்க. டன்னனா, 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 டன்னனா.